வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதே குன்னக்குடி, அதே டாப் வியூ, அதே மீனா மயிலோட ரோட்ல சோகமா நடந்து போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரோட முகத்திலையும் சோகம் அமாவாசை இருட்டு மாதிரி அப்பட்டமா அப்பி கிடக்கு. மீனா தயங்கிக்கிட்டே, அவர் உங்ககிட்ட அப்படி பேசுனதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்கன்றாங்க. பெத்த அம்மாவே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசும்போது செந்தில் தம்பி பேச மாட்டாங்களா? பாதிக்கப்பட்டது அவங்க அண்ணன் இல்ல மீனா, பேசதானே செய்வாங்க. பாவம், என்னால உனக்கு தான் கஷ்டம் இல்ல அப்படின்னு மயிலு ஃபீல் பண்ணி சங்கடப்படுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா அப்படின்னு மீனா சொல்ல, எதையோ நினைச்ச மாதிரி மயிலு, நீ வேலைக்கு போகலையான்னு கேக்குறாங்க. டைம் இருக்கு, உங்களை வீட்டுல விட்டுட்டு போறேன் அப்படின்னு மீனா சொல்ல, மயிலு முகம் உடனே கலங்கி போயிடுது. வீட்டுக்கு போறது நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குங்கிறாங்க. புரியுதுக்கா, ஆனா இப்ப வேற எங்கேயும் போக முடியாதே அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியே எங்கேயாவது ஓடிடலாம் போல இருக்கு அப்படின்னு மயில சொல்லிக்கிட்டே நடக்கிறாங்க. சும்மா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்கக்கா, எந்த நம்பிக்கையில இதை சொல்றேன்னு தெரியல, ஆனா கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு மீனா சொல்ல, மயிலு என்னடாங்கிற மாதிரி பாக்குறாங்க. சரி ஆகணும், பண்ணின தப்ப நீங்க உணர்ந்துட்டீங்கல்ல, அதுக்காகவாவது எல்லாமே சரியாகணும். நீங்க எம்பிட்டு மனசு வருத்தப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க, எனக்கு எல்லாமே நல்லா புரியுதுக்கா. ஆனா எந்த பிரச்சனைக்கும் சாவு ஒரு தீர்வு இல்ல அப்படின்னு மீனா சொல்ல, குற்ற உணர்ச்சி ஒரு பக்கம், எங்க அம்மாவோட ஏச்சும் பேச்சும் இன்னொரு பக்கம், நல்ல வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறேன்ற வேதனை இன்னொரு பக்கம், என்ன பண்ண சொல்ற மீனா அப்படின்னு மயிலு ரொம்பவே வருத்தத்தோட கேட்க, இந்த மாதிரி கஷ்டத்தை சந்திக்கிற முதல் ஆள் நீங்க தானே நினைக்கிறீங்களாக்கா அப்படின்னு மீனா கேட்க, மயிலு ஒன்றும் புரியாம பாக்குறாங்க. இல்லக்கா, நிறைய பேரோட வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை சந்திக்க தான் செய்யறாங்க, உடஞ்சு போய் தான் இருக்காங்க. ஆனா எல்லாமே சரியாகும்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில ஓடிக்கிட்டே தானே இருக்காங்க. அந்த மாதிரி நாமளும் ஓடணும்க்கா. கஷ்டத்துக்கு பயந்து செத்து போயிடலாம், ஓடி போயிடலான்னு முடிவு எடுத்தா இப்ப இருக்கிற ஜனத்தொகையில பாதி தான் இந்த உலகத்திலேயே இருக்கும். நாம வாழணும்க்கா, எல்லாத்தையும் தாண்டி வாழணும். நமக்கு யார் இருந்தாலும் இல்லாட்டியும் நமக்கு நாம இருக்கோம்ல, அந்த நம்பிக்கையிலேயாவது நாம வாழணும்க்கா. அதுதான் நமக்கு நாம கொடுக்கிற மரியாதை அப்படின்னு மீனா மயிலோட மனசுக்கு நிறைய ஆறுதலான வார்த்தைகளையும் தன்னம்பிக்கையும் தெம்பையும் கொடுக்கறாங்க. மயிலும் கொஞ்சம் அமைதியா பாத்துக்கிட்டே வர, இங்க பாருங்க, இனிமே எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி எண்ணத்தையோ முடிவையோ நீங்க எடுக்கவே கூடாது, சரியா அப்படின்னு மீனா கேட்க, உதட்ட கடிச்சிட்டு சரின்னு தலையாட்டுறாங்க மயிலு. வாங்க அப்படின்னு மீனாவும் மயிலும் நடந்துகிட்டே இருக்காங்க. ஒரு வழியா மயிலோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வெளியே நின்று உள்ளர எட்டி பாக்குற மீனா வாங்கன்னு கூப்பிட, இல்ல மீனா நான் வரலங்கிறாங்க. உங்க வீடு தானே இதுன்னு மீனா கேட்க, மயிலு பயத்தோட, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கிறாங்க. உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு மீனா சொல்ல, இல்ல மீனா வேண்டாம், நடந்தது எதையும் அவங்க கிட்ட சொல்ல வேணாங்கிறாங்க மயிலு. நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்கன்னாவது அவங்க தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு மீனா கேட்க, ஐயோ மீனா வேண்டாம், அப்புறம் அதுக்கும் என்ன திட்டுவாங்க அப்படின்னு மயிலு பயத்தோட விரலால கிள்ளிக்கிட்டு இருக்க, அந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாம இருப்பாங்கன்னு எனக்கு தோணலக்கா, வாங்கக்கான்றாங்க மீனா. மயிலு ஏகத்துக்கும் தயங்கிட்டு இருக்க, வாங்கக்கா நான் பேசுறேன் வாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஒரேட்டு எடுத்து வைக்கிறாங்க மயிலு. வேகமா வெளியே வர்றாங்க பாக்கியம். நீ போன வேகத்தை பார்த்தா திரும்பி வரவே மாட்டேன்னு நான் நினைச்சேன், என்ன போன மச்சான் திரும்பி வந்தாங்கிற கதையா வந்து நிக்கிற அப்படின்னு அனல அள்ளி கொட்ட, மயிலு பயத்தோட லைட்டா மீனாவை பாக்குறாங்க. மீனாவும் மயிலையும் அவங்க அம்மாவையும் ஒரு பார்வை பார்த்துட்டு உள்ளர போய் பேசலாமான்னு கேக்குறாங்க. பாக்கியம் அதுக்கு பதில் சொல்லாம, ராத்திரி பூரா இவ வீட்டுலதான் இருந்தியாக்கும், ஒரு நாளைக்கு மேல வச்சு பார்க்க முடியாதுன்னு இங்க கொண்டு வந்து விடுறதுக்காக வந்துட்டாளா இவ அப்படின்னு பாக்கியம் மீனாவையும் கொதறிக்கிட்டு இருக்க, குடும்ப விஷயத்த வீட்டுக்குள்ளார போய் பேசலாமே அப்படிங்கிற மீனா, அக்கா வாங்கக்கான்றாங்க மயில் கிட்ட. மீனா அப்படின்னு மயிலு பயந்து தயங்கிட்டு இருக்க, அட வாங்கக்கா வாங்கன்னு இழுத்துட்டு உள்ளர போறாங்க மீனா. என்ன இவ, நாம இங்க நின்றுட்டு இருக்கோம், நம்ம கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம ஏமாவளை கூட்டிட்டு உள்ளர போறான்னு பாக்கியம் பாக்குறாங்க. மீனாவும் பாக்கியமும் ஹாலுக்கு வர, மயிலு எங்கம்மா போயிருந்தேன்னு கேக்குறாரு அவங்க அப்பா. ஓரகத்தி வீட்டுக்கு தான் போயிருக்கா போல, உன் ஆசை மக திரும்பி வரமாட்டான்னு நான் நிம்மதியா கிடந்த வந்துட்டா அப்படின்னு பாக்கியம் பேச, மீனா டென்ஷன் ஆயிடுறாங்க. நீங்க என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, என்ன இருந்தாலும் இவங்க உங்க பொண்ணு தானே அப்படின்னு மீனா கோவமா கேக்குறாங்க. ஆமா பெரிய பொண்ணு, இவளை எல்லாம் ஏன் பெத்தேன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாக்கியா பேச ஆரம்பிக்க, மயில அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அக்கா ஏற்கனவே ரொம்ப உடஞ்சு போயிருக்காங்க, அவங்க முன்னாடி வச்சு இப்படிலாம் பேசாதீங்கன்றாங்க மீனா. ஏன் உங்ககிட்ட வந்து இவ கண்ணீர் விட்டு கதறி அழுதாளா? அழுவுறத தவிர இவளுக்கு வேற என்ன தெரியும்
அப்படின்னு பாக்கியம் திட்டிட்டு இருக்க மயிலு சிம்பலோட வேகமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நிக்கிறத பாரு, அப்படியே தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னு அப்படின்னு பாக்கியம் மயிலோட கழுத்தை நெரிக்க போக மீனா குறுக்குல வந்து வெடுக்குன்னு தடுக்கிறாங்க. விடுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா சத்தம் போட மயில பின்னாடி சத்தமா அழுதுட்டு இருக்காங்க. இவளை எதுக்காக நீ மீண்டும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிற அப்படின்னு பாக்கியம் கத்த, இது இவங்களோட வீடு, இங்க வராம வேற எங்க போவாங்க அப்படின்னு மீனா கேட்க மயிலு நடுங்கிட்டு இருக்காங்க. எப்ப இவளை கட்டி கொடுத்தனோ அப்பவே பொறுப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. கஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவ அங்க வாழ வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்தா நான் பாக்கணுமா இவளை அப்படின்னு அவங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்க மயிலு மீனாவுக்கு பின்னாடி நின்று பயந்து நடுங்கி அழுதுட்டு இருக்க மீனா இப்ப மயில ரொம்ப பரிதாபமா பாக்குறாங்க. இருக்கிறவங்களுக்கே செலவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நானே முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இதுல அழையா விருந்தாளியா இவ வேற வந்து நிக்கிறா அப்படின்னு பாக்கியம் கத்திட்டு இருக்க மீனாவால சகிக்க முடியல. என்னங்க, பெத்த பொண்ணு மேல கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, அப்படியா அப்படியா, எனக்கு இரக்கமே இல்லையா? உனக்கு இரக்கம் இருக்குல்ல, போய் நீ இவளை உன் கூட கூட்டிட்டு போய் இவளை வச்சு பாரு, இல்லன்னா இவளை கட்டினவன் வீட்டுல கொண்டு போய் விடு, அவங்க பாத்துக்கிட்டட்டும் அப்படின்னு பாக்கியம் பேச பேச மயிலு கதறிக்கிட்டு இருக்க மீனா பயங்கர அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வழக்கம் போல ஒரு கையாலாகாத தன பார்வையோட சங்கடமா தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்காரு. இவளுக்கு இனிமே இந்த வீட்டுல இடம் கிடையாது, அம்புட்டுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு பாக்கியம் கத்த, என்ன சொல்றீங்க, இவ்வளவு பிரச்சனையில மயிலக்கா எப்படி அங்க போக முடியும் அப்படின்னு மீனா கேட்க, அங்க போகலன்னா வேற எங்கேயாச்சும் போய் தொலையட்டும் அப்படின்னு பாக்கியம் சொல்ல மீனா பயங்கர கடுப்பாயிடுறாங்க. ஏங்க, அம்மா மாதிரியா அப்படின்னு கையை நீட்டி கேட்டுட்டு இருக்க மீனா, வேண்டாம் மீனா, நீ எதுவும் பேச வேண்டாம், நான் எங்கேயாவது போறேன்னு மயிலு மறுபடியும் நடக்கிறாங்க. அம்மா மயிலு அப்படின்னு மாணிக்கம் கூப்பிட்டு இருக்க, அக்கா இந்தாங்கக்கா இங்க வாங்க அப்படின்னு மயிலோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க மீனா. உடனே வேகமா முன்னாடி வர்ற பாக்கியம், தா உடு அவளை உடு, ஏய் எங்கேயாவது போய் தொலைடி போ அப்படின்னு பயங்கரமா கத்த மயில அழல்னு அழறாங்க. ஏங்க இவங்க கிட்ட அப்படின்னு ஆரம்பிக்கிற மீனா டென்ஷன் ஆகி மாணிக்க பக்கம் திரும்பி, இவங்க இவ்வளவு பேசிட்டு இருக்காங்க, நீங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க, நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு மீனா கத்துறாங்க. பாக்கியம், வேண்டாம் பாக்கியம்னு மாணிக்கம் சொல்ல, யோ நீ வாய மூடியா, சும்மாரியா அப்படின்னு ஒரு மிரட்ட போட அவர் வாய மூடிக்கிறாரு. ஏய் நீ வெளியே போடி வெளியே போ அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து விட, இருங்க, என்ன வெளியே போன்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனாவும் கத்துறாங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும், இவளுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது அப்படின்னு பாக்கியம் கத்துறாங்க. அக்கா நீங்க உள்ளர வாங்க அப்படின்னு மீனா சொல்ல மயிலு தங்கி நிக்க மீனாவே அவங்கள உள்பக்கம் இழுக்கிறாங்க. இந்தா நில்லு, அவளை எங்க உள்ளர கூட்டிட்டு போற அப்படின்னு பாக்கியம் கத்த, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா அப்படிங்கிற மீனா, அக்கா வாங்கன்னு இழுத்துட்டு போறாங்க. மயில தயங்கி நின்னுகிட்டே இருக்க, வாங்கக்கா அப்படின்னு மீனா ரூம்குள்ள கூட்டிட்டு போக மாணிக்கம் பரிதாபமா முழிச்சிட்டு நிக்கிறாரு. உள்ளர கூட்டிட்டு வந்து மயில கட்டில உட்கார வச்சுட்டு எதிரில் உட்கார்ந்துருக்காங்க மீனா. இப்படிதான் மீனா ஒவ்வொரு வார்த்தையும் கத்தி மாதிரி வீசுறாங்க. சத்தியமா சொல்றேன், நல்லா செத்து போயிருக்கணும், அவங்களாவது நிம்மதியா இருப்பாங்க அப்படின்னு அழல்னு அழறாங்க மயிலு. என்னக்கா இப்பதானே இப்படிலாம் யோசிக்க கூடாதுன்னு சொல்லி உங்களை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு மீனா சொல்ல, நரக வேதனையா இருக்கு மீனா, எப்படி இந்த வீட்டுல காலத்தை ஓட்ட போறேனே தெரியல அப்படின்னு மயிலு சொல்ல, எங்க வீட்டுல உங்களை தங்க வைக்க முடியும்னா கூட நான் அதை செஞ்சிருப்பேன், முடியாத சூழ்நிலை, சாரிக்கான ரொம்பவே தயக்கத்தோடையும் உண்மையான வருத்தத்தோடையும் சொல்றாங்க மீனா. இம்புட்டு நடந்த பிறகும் நீ என்கிட்ட பேசுறல்ல, எனக்கு அதுவே ஆறுதலா இருக்கு, அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு மயிலு கண்ணு தண்ணியை தொடச்சிட்டு நிமிர, நான் உங்க அம்மா கிட்ட பேசுறேன்க்கா அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ வேண்டாம் மீனா, உன்னையும் ஏதாவது திட்டிட போறாங்க அப்படின்னு மயிலு பதறாங்க. அது பரவாயில்ல, உங்களை மேல காயப்படுத்தாம இருந்தாலே போதும் அப்படின்னு மீனா சொல்ல மயிலு தலை குனிஞ்சு அழுதுட்டு இருக்காங்க. மீனா பேக்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து இந்தாங்கக்கா நீட்டுறாங்க. மயில திகைச்சு போய் பார்க்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கு எதுக்கு பணங்கிறாங்க மயிலு. அதெல்லாம் வேண்டாம் மீனான்னு வேகமா தலையாட்ட, வச்சுக்கோங்கக்கா இருக்கட்டும் நீட்டுறாங்க மீனா. இல்ல மீனா, எனக்கு பணமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு மயிலு சொல்ல, உங்களுக்கு செலவு ஏதாவது இருக்கும்ல, இதை வச்சு பாத்துக்கோங்க அப்படின்னு மீனா நீட்டிக்கிட்டே இருக்க, இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு மயிலு மறுத்துட்டு இருக்காங்க. நம்ம கையில பணம் இருந்தா அது நம்மளுக்கு பலத்தை கொடுக்கும்க்கா, இதை வச்சுக்கோங்க, இன்னும் தேவைப்பட்டாலும் நான் தரேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, வேண்டாம் மீனா, எனக்கு காசெல்லாம் வேண்டாம் அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க, மீனா அந்த பணத்தை மடக்கி மயிலோட கையை எடுத்து அதுல வச்சு விட்டுடுறாங்க. அவங்க விரல வச்சு மூடி விட்டுட்டு, வைங்கக்கா நீங்க
அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. மீனா அப்படின்னு மயிலு அழகுன்னு அழுதுட்டு இருக்க. மீனாவோட கண்களும் கலங்கிடுது. அக்கா, நான் சொல்றத மட்டும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது மனசு சரியில்லையா உடனே எனக்கு கால் பண்ணுங்க, நான் பேசுறேன். அப்படி இல்லையா நேர்ல வந்து பார்த்துட்டு போறேன். ஆனா எந்த தப்பான முடிவையும் எடுத்துடாதீங்கக்கா அப்படின்னு தவிப்பும் கவலையுமா சொல்றாங்க மீனா. அப்படின்னு மயில கண்ணீரோட தலையாட்ட, நான் கிளம்புறேன்க்கா அப்படின்னு மீனா எழுந்திருக்க போக, மீனா ஒரே விஷயம் அப்படின்னு மீனாவோட கையை பிடிக்கிற மயிலு, ஏற்கனவே நீ எனக்கு நிறைய உதவி பண்ணிட்ட, இன்னும் ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு, பண்றியான்னு கேட்க, சொல்லுங்கக்கான்றாங்க மீனா கொஞ்சம் பயத்தோட தான். என்ன பண்ணணும்னு கேட்க, எனக்கு ஒரு வேலை வாங்கி தர்றியா அப்படின்னு மயிலு கேட்க, மீனா அப்படியே திகைப்போட பாக்குறாங்க. வேலையா அப்படின்னு கேட்க, விடிஞ்சதுல இருந்து இருட்டுற வரைக்கும் எங்க அம்மா பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது மீனான்னு மயில சொல்ல, நான் தான் போகும்போது அவங்ககிட்ட பேசிட்டு போறேன்னு சொன்னேனேக்கா அப்படின்னு மீனா சொல்ல, யாரு பேசினாலும் அவங்க குணத்தை மாத்திக்க மாட்டாங்க, புத்தி காட்ட தான் செய்வாங்க, மனசு வருத்தப்படுற மாதிரி பேசதான் செய்வாங்க. ஏதாவது ஒரு வேலை கிடைச்சதுன்னு வையேன், அங்க கொஞ்ச நேரம் நிம்மதியா இருப்பேன், செய்யற வேலைக்கு காசும் கிடைக்கும், என் சாப்பாட்டுக்கு இந்த வீட்டுக்கு குடுக்கற அளவுக்கு பணம் கிடைச்சா போதும். தண்ட சோறு சாப்பிடுறேன்னு சொல்றாங்க மீனா, வேலைக்கு டான்னு எப்படி உன்னால சாப்பிட முடியுதுன்னு கேக்குறாங்க, சோறு தொண்டையில இறங்க மாட்டேங்குது அப்படின்னு மயிலு கதறி அழறாங்க. மீனா அவங்க கால்ல கைய வச்சு ஆறுதலா, அக்கா இங்க பாருங்க, அழாதீங்கக்கா அப்படின்னு ஆறுதல் படுத்த, மீனா எனக்கு எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பாக்குறேன் மீனா, எனக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமா ப்ளீஸ். நாளை பின்ன இந்த வீட்டை விட்டு போற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் கையில ஒரு வேலை இருந்தா நல்லது தானே அப்படின்னு மயிலு கேட்டுட்டு இருக்க. மீனா திகைப்பும் பரிதாபமா பார்த்துட்டு இருக்காங்க. கையில காசு இருந்தா யார்கிட்டையும் போய் நிக்காம நானே ஏதோ ஒரு ரூமோ ஹாஸ்டலோ வாடகைக்கு எடுத்துட்டு இருந்துட்டு போய்க்குவேன்ல அப்படின்னு மயிலு பேசிக்கிட்டு இருக்க. மீனா கொஞ்சம் யோசனையா பாக்குறாங்க. இனிமே நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் தானே மீனா அப்படின்னு மயிலு கேட்க, நீங்க சொல்றது எனக்கு புரியுதுக்கா, நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன், நீங்க வருத்தப்படாம இருங்கக்கா அப்படின்னு மீனா சொல்ல, இதை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் மீனா அப்படின்னு மயில கலங்குறாங்க. பரவாயில்லக்கா, இருக்கட்டும், மணியாச்சுக்கா, நான் வர்றேன், அழாதீங்க, உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேக் எடுத்து போட்டுட்டு வெளியே வர்றாங்க. மீனாவுக்கே பாக்கியத்தை பார்க்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு. காலைல எங்கன்னு பார்க்க அவங்க கிச்சன்ல நிக்கிறாங்க. மீனா கிச்சனுக்கு வர பொருளை மேல கமுத்துட்டு திரும்புறாங்க பாக்கியம். மயிலக்காவோட அப்பா எங்க அப்படின்னு மீனா கேட்க, வெளியில போயிருக்காரு அப்படின்னு முகத்தை திருப்பிட்டு எங்கேயோ பார்த்துட்டு சொல்றாங்க பாக்கியம். மீனா பேக்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து எண்ணி இந்தாங்கன்னு நீட்டுறாங்க. இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு மீனா சொல்ல, பாக்கியம் என்ன அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. உங்க வீட்டு நிலைமை எனக்கு புரியுது, மயிலக்கா பாவம், வருமானமே இல்லாம 4 பேரோட செலவை பாக்குறது கஷ்டம்தான் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. பாக்கியம் இறுக்கமா முகத்தை வச்சுட்டு நிக்கிறாங்க. இதை வச்சுக்கோங்க அப்படின்னு நின்னுட்டு, உனக்காச்சும் இந்த வீட்டு கஷ்டம் புரியுதே அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிக்கிறாங்க பாக்கியம். மயிலக்கா ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, இறங்கின குரல்ல, அவளோட கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னு நீயே சொல்லுங்கிறாங்க பாக்கியம். யாரு காரணம்னு யோசிக்கிறதுக்கான நேரம் இது கிடையாதுல்ல அப்படின்னு பூசி முழுகுறாங்க மீனா. நீ தான் காரணம்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கலாம், ஆனா அப்படி சொல்லாம வெளியே ஏதாவது பிரச்சனைனா வீட்டை தேடிதானே ஓடி வருவோம், வீடு நமக்கு ஆறுதலா இருக்கும்னு நாம நம்புவோம்ல, அந்த வீடே நம்மள புரிஞ்சுக்கலன்னா நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்படின்னு மீனா சொல்ல வர்றத புரிஞ்சிக்காம, ஏன் நான் கொடுமைப்படுத்துறேன்னு மயில உங்ககிட்ட சொன்னாலா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியம். அப்படிலாம் அவங்க எதுவும் சொல்லல அப்படின்னு மீனா சொல்ல, அப்புறம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க பாக்கியம். நான் மயிலக்காவை எங்க பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு மீனா சொல்ல, எங்க பார்த்த அப்படின்னு பாக்குறாங்க அவங்க அம்மா. தற்கொலை பண்ண முடிவு பண்ணி கிணத்துல குதிக்க பார்த்தாங்க அப்படின்னு மீனா சொல்ல, நல்ல வேலையா பாக்கியம் முகத்துல அதிர்ச்சி அப்பட்டமா தெரியுது, நான் தான் அவங்கள போய் காப்பாத்தினேன் அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோன்ற மாதிரி பாக்குறாங்க பாக்கியம். நான் மட்டும் அங்க சரியான நேரத்துக்கு அங்க போகலன்னு வச்சுக்கோங்க, அக்காவை இன்னைக்கு உசுரோடவே பார்த்திருக்க முடியாது அப்படின்னு மீனா சொல்ல, அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க பாக்கியம். நான் அவங்க கிட்ட பேசிட்டேன், இனிமே அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியே மெதுவா வேற பக்கம் பாக்குறாங்க பாக்கியம். இனிமே நீங்களும் அவங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே, அவ தான் செத்து போகணும்னு முடிவுக்கு வந்துட்டால, அவளை எதுக்காக நீ காப்பாத்துன அப்படின்னு பாக்கியம் கேட்க, இப்ப மீனா அடையறாங்க பாருங்க ஒரு அதிர்ச்சி, அதுதாங்க அதிர்ச்சியோட உச்சம். அடே சாமி, நீ எல்லாம் பொம்பளையா, ஆஹாஹா, நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு மீனாவோட பார்வை. லைட்டான கலக்கத்தை மறைச்சுக்கிட்டு அவ செத்து தொலையிட்டுன்னு விட்டுருக்க வேண்டியது தானே அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்க. மீனா மட்டும் இல்ல, ரூம்ல இருந்து வெளியே வந்த மயிலும் இதை கேட்டுட்டு படுபயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க
அப்படின்னு மீனா அதிர்ச்சி விலகாம கேட்க, பின்ன வேற எப்படி பேச சொல்ற? அவ செத்து தொலைஞ்சிருந்தான்னு வையே, அதை வச்சே நான் பிரச்சனை பண்ணியிருப்பேன் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, மீனா மயிலு 2 பேரும் படுபயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க. உங்க குடும்பத்துல எல்லார் கண்ணையும் விரல விட்டு ஆட்டியிருப்பேன், வழி வாங்கியிருப்பேன், இப்படி உசுரோட வந்து நின்று அதுக்கும் வழி இல்லாம பண்ணிட்டா அப்படின்னு பாக்கியம் சொல்றதை கேட்டு அவங்க 2 பேர் மட்டும் இல்ல, நாமளே அதிர்ந்து தாங்க போயாகணும். பெத்த புள்ளையே போனதுக்கு அப்புறம் யாருக்காக பழி வாங்கணும், எதுக்காக பேசணும்னு எல்லாரும் வெறுத்து போயிருவாங்க. ஆனா இந்த பாக்கியம், ஐயோ சாமி, உங்களோட சேர்ந்து நாமளும் அதிர்ந்து போய் பார்க்க எந்த விதத்துல எனக்கு ஒரு நிம்மதியவே கொடுக்க மாட்டா போல அப்படின்னு பாக்கியம் சொல்ல, மீனா அவ்வளவுதான் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. கொஞ்சம் கூட உங்க மனசுல ஈரமே இல்லாம பேசுறீங்க அப்படின்னு கேட்க, இந்த பாரு, எனக்கு மனசாட்சியை பத்தியெல்லாம் நீ ஒன்னும் பாடம் எடுக்க தேவையில்லை. 2 பொம்பளை பிள்ளைங்களை பெத்து அதுல ஒண்ணு வாழா வெட்டியா வந்து நின்னா அப்ப தெரியும் உனக்கு என் கஷ்டம் என்னன்னு அப்படின்னு. மீனாவுக்கு அப்படி ஒரு நிலைமை வரணுங்கிற மாதிரி இன்டைரக்டா சொல்றாங்க பாக்கியம். உங்க கஷ்டம் ஒண்ணு எனக்கு புரியாமல்லாம் கிடையாது, ஆனா அதுக்கு காரணம் மயிலக்கா இல்லையே அப்படின்னு மீனா இப்பதான் பாயிண்ட்டுக்கு வர்றாங்க. அப்ப வேற யாரு அப்படின்னு பாக்கியம் கேட்க, வேற யாரு காரணம்னு உங்களுக்கே தெரியும், அதை பத்தி நாம பேச வேண்டாம். மயிலக்கா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது பண்ணி வச்சுட்டாங்கன்னு வைங்க, அது யாருக்குமே நல்லது கிடையாது, உங்களுக்கும் நல்லது கிடையாது. இப்ப கோவத்துல நீங்க பேசுறீங்கல்ல, ஒருவேளை அக்கா அந்த மாதிரி பண்ணி இருந்தா நீங்களும் சேர்ந்துதான் வருத்தப்பட்டிருப்பீங்க. அதை ஞாபகத்துல வச்சுட்டு அக்காவை மனசை கஷ்டப்படுத்தாம நடந்துக்கோங்க. மறுபடியும் அவங்கள திட்டிக்கிட்டே இருக்காதீங்க. இப்போதைக்கு மயிலக்கா இங்கதான் இருக்கணும், அவங்கள பத்திரமா பாத்துக்க வேண்டியது பெரியவங்களான உங்களோட பொறுப்பு தானே, அதை மறந்துடாதீங்க அப்படின்னு மீனா வார்னிங் மாதிரி சொல்றாங்க பாக்கியத்துக்கு. பாக்கியம் அப்படியே பாத்துக்கிட்டே நிக்க, மீனா விடுவிடுன்னு வெளியே வர்றவங்க அங்க நிக்கிற மயில பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. பாத்தியா மீனா, உன் காதால கேட்டுக்கிட்டல்ல, உன் கண்ணால பாத்துக்கிட்டல்ல அப்படிங்கிற மாதிரி மயிலும் பாக்குறாங்க. ஆனா பாக்கியம் பணத்தை எண்ணிட்டு இருக்காங்க. மீனா அப்படியே ஓரக்கண்ணால அவங்கள பார்த்துட்டு மறுபடியும் மயில் கிட்ட வர்றாங்க. ஆறுதலுக்காக அவங்க கண்ணத்துல கைய வச்சுட்டு திரும்பி பார்க்க உள்ளர பாக்கியம் பணத்தை விறுவிறுன்னு எண்ணிட்டு இருக்காங்க. டென்ஷன் ஆகுது மீனாவுக்கு. உங்க அம்மான்னு இல்ல, யாரு என்ன பேசினாலும் நீங்க ஒன்னும் பெருசா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு யாரு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, நான் இருப்பேன், நான் எப்போதுமே இருப்பேன், சரியா அப்படின்னு மயிலுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா நம்பிக்கையா மீனா நான் இருப்பேங்கிறத உறுதி பண்றாங்க. மயில கலக்கத்தோட பாத்துக்கிட்டு மெதுவா தலையாட்டுறாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன், நிச்சயமா ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்னு மீனா சொல்ல, சரின்னு தலையாட்டுறாங்க மயிலு. சத்தம் வரலனாலும் கண்ணில் இருந்து கடகடன்னு கண்ணீர் வழியா, அழாதீங்கக்கா அப்படின்னுட்டு ஒரு பார்வை அவங்க அம்மாவை வெறுப்பா திரும்பி பாக்குறாங்க. நான் வரேன் அப்படின்னு மீனா போக அவங்களோட உயிரே போற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க மயிலு. ராஜியும் கதிரும் கோச்சிங் சென்டர்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு லேடி கதவை திறந்து அங்க வர்றவங்க, நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. வா போலான்னு கதிர் எழுந்திருக்க ராஜியும் கூடவே எழுந்திருக்கிறாங்க. 2 பேரும் அந்த லேடிக்கு எதிர்ச்சேர்ல வந்து உட்கார, நீங்க தானே ராஜேஸ்வரின்னு கேக்குறாங்க அவங்க. அப்படின்னு ராஜி தலையாட்ட, சென்னையில கிளாஸ் எப்படி போச்சு அப்படின்னு அந்த லேடி கேட்க, நல்லா போச்சுங்கிறாங்க ராஜி. குட், எப்போ நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னு அந்த லேடி கேட்க, அது வந்துங்கிறாங்க ராஜி. கதிர் டக்குன்னு அவங்க இப்பவே ஜாயின் பண்றாங்கன்றாரு. என்ன கதிர் விளையாடுறியா, ஜாயின் பண்ணிக்கலாம், எதுக்கு இப்பவே, இங்க இருக்க பணம் அப்படிங்கிற மாதிரி ராஜி பாத்துக்கலாம் ராஜிங்கிற மாதிரி பாக்குறாரு கதிர். ஃபீஸ் 1 lakh பே பண்ணணும், கேஷா பண்றீங்களா ஆன்லைன்ல பண்றீங்களா அப்படின்னு அந்த லேடி கேட்க, நான் கேஷாவே பே பண்ணிடுறேங்கிறாரு கதிர். ராஜி அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. கதிர் பேக்ல கைய விட்டு பணத்தை எடுத்து நீட்டுறாரு. ராஜி இன்னமும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. இந்தாங்க, இதுல 1 lakh இருக்கு, செக் பண்ணிக்கோங்கன்னு கதிர் நீட்டுறாரு. அந்த பொண்ணு எழுந்து கைய நீட்டி வாங்க. ராஜி வச்ச கண்ணு வாங்காம கண்ணை இமைக்காம அந்த பணத்தையே பாக்குறாங்க. அந்த லேடி பணத்தை வாங்கி என்ன ஆரம்பிக்க ராஜி கதிரை பாக்குறாங்க. அந்த பொண்ணு எண்ணி முடிச்சுட்டு, ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ரெசிப்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த ரூமை விட்டு வெளியே போக, ஏய் என்ன ஏது இவ்வளவு பணங்கிறாங்க ராஜி. கொள்ள அடிச்சேன் கேக்குறா பாரு அப்படின்னு கதிர் வேற பக்கம் திரும்பிக்க, சமாளிக்காத, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கிறாங்க ராஜி. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு கதிர் கேட்க, எனக்கு தெரியணும், எனக்கு தெரிஞ்சே ஆகணும் சொல்லுங்கிறாங்க ராஜி அப்படின்னு சலிச்சுக்கிற கதிர், நான் அரேஞ்ச் பண்ணேங்கிறாரு. அதான் எப்படி அப்படின்னு ராஜி கேட்க, ஐபிஎஸ் ஆயிடுவல்ல, அப்புறம் நீயே கண்டுபிடி அப்படின்னு க்ளூ கொடுக்கறாரு கதிர். விளையாடாத கதிர், டிராவல்ஸ்ல இருந்து கார் எதையும் வித்துட்டியா அப்படின்னு ராஜி கேட்க, கதிர் முழிச்சிட்டு இருக்காரு.
சொல்லு கதிர் அப்படின்னு ராஜு கேட்டுட்டு இருக்க அந்த லேடி உள்ளர வர்றாங்க. உடனே ராஜு அதோட நிறுத்திக்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த லேடி வந்து சீட்ல உட்காடுறாங்க. இந்தாங்கன்னு ரிசிப்ட கொடுக்க கதிர் வாங்கிக்கிறாரு. ராஜி கதிரைய கவலையோட பாத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்கு, 15 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும். நாளையில இருந்து ப்ராப்பரா கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். இதுல உங்களை அசஸ் பண்ற மாதிரி சின்னதா ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, நாளைக்கு வரும்போது முடிச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல கதிர் தான் ஏதோ கிளாஸ் அட்டென்ட் பண்ண போற மாதிரியும் ஐபிஎஸ் ஆக போற மாதிரியும் சீரியஸா பாத்துட்டு இருக்க. ராஜு கவனம் இல்லாம கதிரையே பாத்துட்டு இருக்காங்க. சரி அங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல ராஜு எழுந்திருக்க தேங்க்யூன்னு எழுந்திருக்கிறாரு கதிர். ராஜு இன்னும் அந்த பண விஷயத்துல இருந்து வெளியவே வரல. கொஞ்சம் தள்ளி வந்த கதிரை மறிச்சு நின்னுகிட்டு, ஏய் காரை வித்துட்டியா சொல்லு, கேக்குறேன் இல்லங்கிறாங்க ராஜு. இருக்கிற கதிர், நான் அவ்வளவு பெரிய தியாகி எல்லாம் இல்லங்கிறாரு. அப்புறம் பைக்க வித்தியா அப்படின்னு ராஜு கேட்க, எதையும் விக்கல அப்படிங்கிறாரு கதிர். அப்போ யார்கிட்டயாவது கடன் வாங்கினியா அப்படின்னு ராஜு கேட்டுட்டு இருக்க. இங்க பாரு ராஜி, நீ ஒரு குறிக்கோளோட இருக்க, அதை அடையணும்னு ஓடுற, அதுக்கு சப்போர்ட் பண்றது என்னோட கடமை, அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பணத்தை பத்தி யோசிக்கிறதெல்லாம் வச்சுக்காத, கூடவே இது மாதிரி தொணத்தொணன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத. ஓ மனசுல ஐபிஎஸ் ஆகணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்தா போதும், புரியுதா? அதுக்கான எஃபர்ட்டை போடு. இன்னைய கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வாங்குறாரு கதிர். ஒரு உரைட்டு நடக்க டக்குன்னு கதிர்னு கூப்பிட்டு கையை பிடிச்சிக்கிறாங்க ராஜி. நான் சொல்ல வர்றது அப்படின்னு ராஜி ஆரம்பிச்சிட்டு இருக்க. ஆமா சொல்ல மறந்துட்டேன்ல, ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட். நான் கீழே வெயிட் பண்றேன் அப்படின்னு கதிர் ராஜி அதோட நிறுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ராஜி அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாங்க. ரொம்ப நாளா காணலன்னு பார்த்த வேல்ஸ் ஃபேமிலி லேடிஸ் அவங்க வீட்டுல சோஃபால உட்கார்ந்து இருக்காங்க. 3 பேரும் ஆளுக்கு ஒரு சோஃபால ட்ரையாங்கிள் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. பாட்டி பாக்க பிரிச்சு வாயில போட்டுட்டு இருக்க. இவங்க வெஜிடபிள் கட் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி வீட்டுல காமாட்சி அக்கா இல்லையாக்கா அப்படின்னு மாறி கேட்க, வெஜிடபிளை கட் பண்ணிக்கிட்டே அவங்க சம்மந்தி வீட்டு விருந்துக்கு போயிருக்காங்க மாதிரி அப்படிங்கிறாங்க வடிவு. என்ன திடீர்னு விருந்து அப்படின்னு மாறி கேட்க, அவங்க சம்மந்தி வீடு ஏதோ கட்ட போறாங்களா, பூமி பூஜை போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்களாம் அப்படின்னு வடிவு சொல்ல, அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு குனியறாங்க மாறி. பாட்டியும் அதே மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு குனிஞ்சு வெத்தலை எடுத்துட்டு இருக்காங்க. ஊர்ல ஒரு நாளைக்கு 1000 விருந்து நடக்குது, எல்லாமே நல்லா தான் நடக்குது. நாமளும் ஒரு விருந்துக்கு போனோமே அப்படின்னு மாறி சொல்ல, வேலையை விட்டுவிட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. ஏய் மாறி, எதுக்குமா இப்ப தேவையில்லாம அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, முகம் வாடி போய் உட்கார்ந்து இருக்காங்க வடிவு. உன் புருஷன் தேவையில்லாம 7:30 கூட்டுவான்னு தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கையே, நான் விருந்துக்கு போல நீ என் பிள்ளைகிட்ட கேட்டே இருந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க பாட்டி. அவரு பொண்டாட்டி நான், எனக்கே அவரு சும்மா இருக்க மாட்டாருன்னு தோணுச்சு. அவரு அம்மா நீங்க, உங்களுக்கு தோணி இருக்கணுங்கிறாங்க மாறி. நான் அவன் மேல முழுசா நம்பிக்கை வச்சிருந்தேன், அவன் திருந்தி இருப்பான்னு நினைச்சேன். அது ஏன் தப்பு தான், என்ன பண்றது அப்படின்னு பாட்டி சொல்ல, ஆமா ஆமா உங்க பிள்ளையாவது திருந்துறதாவது அப்படின்னு மாறி சொல்ல, ஆமா அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்காங்க பாட்டி. விருந்துன்னு ஒண்ணு நடக்காம இருந்திருந்தாலாவது ராஜி அப்பப்ப இங்க வந்து போயிருப்பா அப்படிங்கிற வடிவம் ஒரு பெருமூச்சு விட்டு, இப்ப அதுக்கும் வழி இல்லாம போச்சு அப்படின்னு சொல்ல, அப்படின்னு சங்கடமா தலையாடுறாங்க பாட்டி. அக்கா நீங்க வேணும்னா பாத்துக்கிட்டே இருங்க, அவ ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு வருவா அப்படின்னு மாறி சொல்ல, நம்பிக்கை இல்லாம பார்வை பார்த்துட்டு வேலையை பாக்குறாங்க வடிவு. அப்போ முத்துவேல் வர வாப்பாங்கிறாங்க பாட்டி. வாங்க மாமா அப்படின்னு மாறி எழுந்து நிக்க வடிவும் எழுந்துக்கிறாங்க. வந்து உட்கார்ற முத்துவேல், அம்மா என்னம்மா எத்தனாவது வெத்தலை இன்னைக்குன்னு கேக்குறாரு. அதெல்லாம் எண்ணி போடக்கூடாதுப்பா, கணக்குலையும் வச்சுக்க கூடாது அப்படின்னு பாட்டி பளிச்சுன்னு சிரிக்க, இவரும் நடத்துமாங்கிற மாதிரி சிரிக்கிறாரு. காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா அப்படின்னு வடிவு கேட்க, காஃபி வேண்டாம் அப்படிங்கிற முத்துவேலு இந்த பக்கமா திரும்பி, சக்தி ஏன்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. இதோ வரேன்னு சத்தம் கேக்குது. ஏன்பா என்னப்பான்னு கேக்குறாங்க பாட்டி. சொல்றேன் அப்படின்னு முத்துவேல் சொல்லிட்டு இருக்கும் போதே, அண்ணே என்னண்ணே அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றாரு சக்திவேல். கூடவே அவரோட வாலு குமரவேலும் வர்றாரு. என்னன்னு கேட்க உட்காருப்பாங்கிறாரு. கூப்பிட்டீங்களா பெரியப்பா அப்படின்னு குமரவேல் கேட்க சிரிப்போட பாக்குறாரு. என்னடா அண்ணன் இப்படி சிரிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு மகனை ஒரு பார்வை பாக்குறாரு சக்திவேல். குமரவேலுக்கு நல்லதே நடக்காதுன்னு வருத்தப்பட்டு இருந்தல்ல, இனி உனக்கு அந்த வருத்தமே தேவையில்லை அப்படின்னு முத்துவேல் சொல்ல, என்ன சொல்றாரு அண்ணே, என்னடா செஞ்சிருக்க அப்படிங்கிற மாதிரி குமரவேல டக்குன்னு பாக்குறாரு
அவங்க அப்பா குமரவேலும் புரியாம பார்க்க மாரியும் சிரிப்போட பாக்குறாங்க. என்னடா சொல்றேங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க பாட்டி. அண்ணே என்னன்னே சொல்றீங்கன்னு கேக்குறாரு தம்பி. ஒரு சிரிப்பு சிரிக்கிறவரு குமாருக்கு ஒரு நல்ல பொண்ணா பாத்திருக்கேங்கிறாரு முத்துவேல். கேட்டுட்டு இருக்க குமரவேலுக்கு மின்னல் வெட்டுற மாதிரி இருக்கு. கேட்ட சக்திவேல் ஈன்னு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு காது காது வரைக்கும் சிரிக்கிறாரு. அப்படின்னு மாரிய சந்தோஷமா பாக்குறாங்க. வடிவு ஏக சந்தோஷம். தன்னை போல முகம் மலருது சிரிப்புல. ஹேய் டேய் அப்படின்னு சக்திவேல் சந்தோஷத்தை காட்ட குமரவேல் அப்படியே பட்டம் மர மாதிரி நிக்கிறாரு. அண்ணே நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு சக்திவேல் கேட்க, டேய் இந்த விஷயத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு முத்துவேல் கேட்க, சக்திவேல் அப்படியே பெருமையும் சந்தோஷமா மகனை திரும்பி பாக்குறாரு. ஆனா குமரவேலோட முகம் இருண்டு போய் கிடக்கு. நம்ம புண்ணியமூர்த்தி இருக்காருல்ல, புள்ளையார்பட்டியில தியேட்டர் வச்சிருக்காரு அப்படின்னு முத்துவேல் சொல்ல, ஆமாமா கல்யாண மண்டபங்கள்லாம் கூட இருக்கு அவருக்கு அப்படின்றாரு சக்திவேல். அதை இடிச்சிட்டு காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விட்டுருக்காரு, எக்கச்சக்க வருமானம் அப்படின்னு முத்துவேல் சொல்லிட்டு இருக்க ரொம்ப சந்தோஷமா சிரிப்போட பாக்குறாரு சக்திவேல். மாரிக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா குமரவேலுக்கு தான் எதுக்குடா இந்த பேச்சுன்னு இருக்கு. அவரோட பொண்ணதான் குமாருக்கு பாத்திருக்கேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல பயங்கர சந்தோஷம் சக்திவேலுக்கு. டேய் குமாரு அப்படின்னு கைய பிடிக்க அவரு யாரையா நீங்கிற மாதிரி பாக்குறாரு உங்க அப்பாவை. அண்ணே அது ரொம்ப பெரிய இடமாச்சுன்னு அப்படின்னு சக்திவேல் கேட்க, ஆமாண்டா நம்ம வீட்டு பையனுக்கு சாதாரண இடத்துல பொண்ணு பார்க்க முடியுமா அப்படின்னு முத்துவேல் கேட்க, சக்திவேல் சந்தோஷத்துல நிறுத்தாம சிரிச்சுட்டே இருக்காரு. பாட்டி இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, என்னவோ பண்ணுங்கடாங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்க. குமரவேலோட முகம் அமாவாசைக்கு முத நாள் வானம் மாதிரி இருக்கு. அவங்க கிட்ட எல்லாம் நான் பேசிட்டேன், நாளைக்கு சாயங்காலம் பொண்ணு வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு முத்துவேல் சொல்ல, என்னது அவங்க இங்க வர்றாங்களா அதுக்குள்ளேயுமா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோட பாக்குறாரு குமரவேல். இவர் ஆச்சரியத்தோட, அண்ணே என்னன்னே சொல்றீங்க அப்படின்னு கேட்க பெருமையா சிரிக்கிற முத்துவேல் ஆமான்ற மாதிரி பாக்குறாரு. பாட்டி உதட்ட சுழிச்சிட்டு உட்கார்ந்து இருக்க, ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு வடிவு சந்தோஷமா மாரிய பார்க்க மாரியும் ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஏங்க நாம தானே பொண்ணு வீட்டுக்கு போகணும், அவங்க வரேன்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு வடிவு கேட்க, பொண்ணோட சொந்தக்காரங்களோட கல்யாணம் நாளைக்கு பொன்னக்குடியில நடக்குதான், அவங்களோட வந்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க, நானும் சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு முத்துவேல் ரொம்பவே சந்தோஷமா சொல்ல வடிவா அதை விட சந்தோஷத்தோட சரின்னு தலையாட்டுறாங்க. ஏமாமா பொண்ணு போட்டோ எதுவும் இருக்கா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்க மாரி. நாளைக்கு வருவாங்கல்ல அவங்க கிட்டயே வாங்கிக்கலாங்கிறாரு முத்துவேல். சரி அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க மாரி. என்னடா சந்தோஷமா அப்படின்னு தம்பியை பார்த்து கேட்க, அண்ணே அப்படிங்கிறவரு இப்படி இப்படின்னு தலையாட்டிட்டு வார்த்தையை வராம ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அப்படிங்கிறவரு பக்கத்துல இருக்க பையனோட கைய பிடிச்சி, இவன் கல்யாணம் மட்டும் எப்படியாவது நடந்துட்டா போதும்னு அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துல தட்டி கொடுத்துட்டு இருக்காரு. குமரவேல் அசையாம அப்படியே நின்றுட்டு இருக்க, அதெல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல கெக்கே விக்கேன்னு சிரிக்கிறாரு சக்திவேல். நீங்க இருக்கிறப்ப எனக்கு என்னன்னு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு டன்டன்னா ஐஸ அண்ணன் தலையில கொட்டிட்டு இருக்காரு. சிரிக்கிற முத்துவேல் அப்படியே நிமிந்து பார்க்க முத்துவேல் எந்த அசைவும் இல்லாம இருக்காரு. என்னடா உன் முகத்துல ஒண்ணு பெருசா சந்தோஷத்தைய காணோம் அப்படின்னு முத்துவேல் கேட்க, உடனே பையன் பக்கம் திரும்பி, டேய் பெரியப்பா கேக்குறாங்கல்ல சிரிச்சிட்டே சொல்டா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, எனக்கு நல்ல சந்தோஷம் தான் பெரியப்பா, சந்தோஷம்தான் அப்படிங்கிறாரு குமரவேல். என்னமோ சந்தோஷம் போங்கடா, பெரிய சந்தோஷத்தை கண்டுட்டானுங்க அப்படின்னு பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க. குமாரோட முகம் சரியில்லாத பார்த்துட்டு, என்னடா கல்யாணத்தப்ப ஏதாவது பிரச்சனை வரும்னு பயப்படுறியா? பயப்படாத குமாரு, இப்ப பாத்திருக்க பொண்ணோட உன் கல்யாணத்தை ஜாம்னு நடத்த வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு முத்துவேல் சொல்ல அரமனசா சரின்னு தலையாட்டி வைக்கிறாரு குமரவேல். அண்ணே திடீர்னு நீங்க இப்படி சொன்னதும் ஷாக் ஆயிட்டான் அப்படின்னு பையனுக்காக சக்திவேல் வரிஞ்சு கட்டிட்டு வர, ஐயோ பிக்க விடமாட்டாங்களாட்டிருக்கேன்னு சக்திவேல் பார்க்க பாட்டியும் கூட கொஞ்சம் சந்தோஷமா பாக்குறாங்க. என்ன இருந்தாலும் பேரனுக்கு கல்யாணம்ன்றது அவங்களுக்கும் சந்தோஷம் தானே. மாரிய வடிவம் கண்ணாலேயே சந்தோஷமா பேசிக்கிறாங்க. மீனா செந்திலோட ஆபீஸ்க்கு வெளியே வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஆமாமா நம்மளையவே எல்லா வேலையும் செய்ய சொன்னா எப்படி, நம்மளுக்கும் ரெஸ்ட் வேணாமா என்ன அப்படின்னு செந்தில் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு வர, ஆமா அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. வர செந்தில் மீனாவை பார்த்துட்டு அப்படியே தயங்கி நிக்க, வர செந்தில் அப்படின்னு கூட வந்து அவர் கிளம்பிடுறாரு. மீனாவை பார்த்துக்கிட்டே அவர் மெதுவா வந்து முன்னாடி நிக்க, மீனா அப்படியே சாரிங்கிற மாதிரி மெதுவா பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டுல இருந்து தான் துரத்தி விட்டுட்டேன், இப்ப ஆபீஸ்ல இருந்தும் துரத்தி விடுறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு செந்தில் கேட்க, என் மேல இன்னும் கோபம் குறையிலையான்னு கேக்குறாங்க மீனா. எப்படி குறையும், நீ பண்ணினது சாதாரண விஷயம் என்ன அப்படின்னு செந்தில் கத்த, ஏங்க கோவப்படாதீங்க, நாம வழக்கமா ஒரு கடையில போய் டீ குடிப்போம்ல அங்க போய் குடிக்கலாமா அப்படின்னு மீனா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு ரொம்ப முறுக்குறாரு செந்தில். மீனா அமைதியா பார்த்துட்டு இருக்க, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த அப்படின்னு கேட்க,
நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கல்ல, உங்களை சமாதானப்படுத்திட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு மீனா சொல்ல, அடேங்கப்பா என் கோவத்துல நீ பெருசா எடுத்துக்குவியா அப்படின்னு கிண்டலா கேக்குறாரு செந்தில். நம்பவே முடியலையே அப்படின்னு அவர் அதே கிண்டலோட பார்க்க மயிலக்கா வீட்டுக்கு வந்து, நீங்க வீட்டை விட்டு வெளியே போய் அதுக்கு எனக்கு கவலையே இல்லைங்கிற மாதிரி நான் நடந்துகிட்டா உங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும் அப்படின்னு மீனா சொல்ல, சொல்ல கெஞ்சறது கேட்க நல்லதா இருக்குன்ற மாதிரி செந்தில் வேற பக்கம் பார்க்க, எனக்கு புரியுதுங்க சாரிங்கிறாங்க மீனா. உனக்கு என்ன புரியுதுன்னு எனக்கு நெசமாவே புரியல மீனா. அவங்க நம்ம குடும்பத்துக்கு பண்ணினது எல்லாத்தையுமே நீ மறந்துட்டியா மீனா? இல்ல உன் பேர்ல மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னதும் அவங்க எல்லாருமே உனக்கு நல்லவங்களா தெரியுறாங்களா அப்படின்னு செந்தில் கேட்க, ஏங்க அது எதையுமே நான் மறக்கலைங்க. நான் அவங்களை நேத்து பார்த்த சூழ்நிலையே வேறங்க. நான் ஒரு நிமிஷம் லேட்டா போயிருந்தா கூட அவங்க கிணத்துக்குள்ள குதிச்சு செத்து போயிருப்பாங்க. என் இடத்துல நீங்க இருந்திருந்தாலும் நான் என்ன செஞ்சனோ அதை தான் நீங்களும் செஞ்சிருப்பீங்க அப்படின்னு மீனா சொல்ல, நான் அவங்கள காப்பாத்தி இருப்பேன் மீனா, ஆனா கண்டிப்பா வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு செந்தில். காப்பாத்தி அவங்கள அப்படியே வழியிலேயே விட்டுட்டு வந்திருந்தா மறுபடியும் அவங்க ஏதாவது பண்ணி இருப்பாங்கிறாங்க மீனா. அவரு உச்சி கொட்டிட்டு முகத்தை திருப்பிக்க, குடும்பத்து மேல தானே பழி வந்து விழுந்திருக்கும். இன்னைக்கு அவங்கள வீட்டுல கொண்டு போய் நான் விட போனேன்ல, அப்ப அவங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு மீனா கேட்க, என்ன சொன்னாங்கிறாரு செந்தில். மயில் சாகதானே போனா, அவளை எதுக்கு காப்பாத்தின? அவ போய் சேர்ந்திருந்தா அவ மாமனார் மாமியார் குடும்பத்தை உண்டு இல்லன்னு பண்ணிருக்க மாட்டேனான்னு கேக்குறாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அதிர்ச்சியோட பாக்குறாரு செந்தில். நெசமாலுமே அப்படியா சொன்னாங்க? நம்ம குடும்பத்து மேல அவங்களுக்கு அப்படி என்ன வன்மம்? வன்மத்தை கூட விடு, அவங்க பொண்ணு சாக போயிருக்காங்க, அது அவங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியலையா? எப்படி மீனா கொஞ்சம் கூட வருத்தமே படலையா அப்படின்னு செந்தில் அதிர்ச்சியோட கேட்க, இல்லங்க அவங்க எல்லாம் அப்படிதான், அவங்க குணத்தை மாத்தவே முடியாது. இப்ப கூட இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் அக்காவை நிம்மதியா இருக்க விடுவாங்க, அவங்க கிட்ட ஆதரவா பேசுவாங்கன்னு எனக்கு தோணல அப்படின்னு மீனா சொல்ல, டக்குன்னு எச்சரிக்கையாகிற செந்தில், இங்க பாரு அதெல்லாம் யோசிச்சு மறுபடியும் நம்ம வீட்டுக்கே அவங்கள கூட்டிட்டு வந்துடாத, புரியுதான்னு கேக்குறாரு செந்தில். அவங்கள பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் கூட பாவமாவே இல்லையா அப்படின்னு மீனா கேட்க, பெருமூச்சு விடுறவரு, இத்தனை வருஷத்துல நம்ம யாருமே அனுபவிக்காத வேதனை எல்லாத்தையுமே ஒரே மாசத்துல அனுபவிக்க வச்சாங்களே, அது உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேக்குறாரு செந்தில். அது என்ன பண்ணாங்களோ அது அவங்களா பண்ணலங்க, அதுக்கு பின்னாடி அவங்கள தூண்டி விட்டது அவங்க அம்மா, மயிலக்காவோட அம்மா. அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்கு தோணுனதெல்லாம் மயிலக்காவை வச்சு பண்ண வச்சிருக்காங்க. பிரெயின் வாஷ் மட்டும் இல்ல மீனம்மா, பிளாக்மெயிலும் கூட. இப்ப அக்கா எல்லா தப்பையும் உணர்ந்துட்டாங்க, பண்ணின தப்பெல்லாம் தினம் தினம் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, செந்தில் எங்கேயோ பார்த்துக்கிட்டு, பண்ணின தப்பெல்லாம் உணர்ந்தது நல்ல விஷயம்தான், அவங்க சாகுற அளவுக்கு போனதெல்லாம் எனக்குமே வருத்தமா தான் இருக்கு, ஆனா அவங்க விஷயத்துல நாம வேற எதுவுமே பண்ண முடியாது மீனா, நாம ஒதுங்கி இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு ஓரளவுக்கு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு செந்தில். இங்க பாரு, இதுக்கு மேல அவங்க வாழ்க்கையை அவங்க பாத்துக்கிட்டோம், நம்ம வாழ்க்கையை நாம பாத்துக்குவோம் அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்பா ஒரு வழியா கன்வின்ஸ் ஆயிட்டாரு அப்படின்ற சின்ன நிம்மதியோட சரின்னு தலையாட்டுறாங்க மீனா. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தது, நம்ம வீட்டுல தங்குனது, இது எதையுமே நம்ம வீட்டுல நான் சொல்ல, அதை அப்படியே விட்டுடுவோம், நீ எதுவும் சொல்லிக்க வேணான்னு கொஞ்சம் மெச்சூர்டா பேசுறாரு செந்தில். சொல்லலங்கிறாங்க மீனா. நீ எல்லாத்துக்குமே நல்லதுதான் நினைக்கிற மீனா, அது எனக்கு நல்லா புரியுது, ஆனா அந்த மாதிரி நினைச்சு அதனால நிறைய அனுபவிச்ச பிறகும் கொஞ்சம் கூட மாறாம இருக்கிறது தான் எனக்கு சரியா படலன்னு ஆரம்பிக்கிறாரு. ஏங்க போதுங்க, ஏற்கனவே நிறைய திட்டிட்டீங்க அப்படின்னு மீனா சொல்ல, என்ன திட்டுறேனா? இதுவா? அடியே சமாதானமா பேசுறது உனக்கு திட்டுற மாதிரி இருக்கா அப்படின்னு செந்தில் கேட்க, மீனாவும் வேகமா ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு சரி சாரிங்கிறாங்க. பரவாயில்லையே, நீ பண்ணினதுக்கு ஆபீஸ் வரைக்கும் வந்து சாரிலாம் கேட்க தோணிருக்கே, சந்தோஷம் அப்படின்னு செந்தில் சொல்ல, அவரை குறுகுறுன்னு பாக்குறாங்க மீனா. இங்க பாரு, திரும்பவும் சொல்றேன், மறுபடியும் அவங்களோட டச் வச்சுக்காது அப்படின்னு செந்தில் சொல்ல, வச்சுக்க மாட்டேங்கிறாங்க மீனா. டீ குடிக்க போலாமா அப்படின்னு அவர் கேட்க, அப்படின்னு தலையாட்டுற மீனா. அப்புறம் ராஜியும் கதிரும் சென்னைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அவங்கள போய் இன்னும் பார்க்கவே இல்லைல்ல, டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு மீனா கேட்க, கொஞ்சம் யோசிக்கிற செந்தில், போலாம், ஆனா அப்பா வர்றதுக்குள்ள கிளம்பிடணும் அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏன்னு கேக்குறாங்க மீனா. ஏதாவது சொல்லுவாரு மீனா, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு செந்தில் சொல்ல, சரி வாங்க அப்படின்னு மீனா நடக்க செந்திலும் நடக்கிறாரு. என்னதான் செந்தில் சில நேரம் மீனாவுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துகிட்டாலும் மீனாவுக்கு செந்தில் மேல கட்டுக்கடங்காத காதல் இருக்கு, அதுதான் அவங்க எல்லாத்தையும் சமாளிச்சு போறதுக்கு காரணமாவும் இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.